வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையோட தலைப்பு பறவை. இறைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் இடம் விட்டு இடம் பறக்கக்கூடிய பறவையைப் போல வாங்கின கடனுக்காகவும் ஓரளவு வசதியாக வாழறதுக்காகவும் நாடை விட்டு நாடு பறக்கிறவங்க தான் இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். இது ஒரு ஆணுக்கு எவ்வளவு கஷ்டமோ தெரியல, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே கஷ்டம். நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான். அப்படி தன்னுடைய 2வது முறை பயணத்திற்காகவும் 2வது பெண் குழந்தையின் திருமணத்திற்காகவும் துபாய் ஃப்ளைட் ஏற சென்னை ஏர்போர்ட்டில் இரவு 10 மணிக்கு போர்டிங் முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க பெனாசிர். அவங்களுக்கு மொத்தம் 4 பெண் பிள்ளைகள். இன்னும் 3 பேருக்கு எப்படி திருமணம் செய்ய போகிறோம், இன்னும் எத்தனை நாள் இப்படியே தனியாக போராட போகிறோம் அப்படிங்கிற பல யோசனையோடு அங்கே உட்காந்துருந்தாங்க. பெனாசிர் இடையில் தன்னுடைய மூத்த மகளோட பசங்களை விளையாடின ஞாபகங்கள் அவங்கள தழுவிட்டு போணுச்சு. ஊரில் இருந்த இந்த 3 மாதமும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், தன் பெண் பிள்ளைகளோடையும் தன் பேரப்பிள்ளைகளோடையும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்தாங்க. இதே யோசனையில் தன்னுடைய விமானத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. விமான நிலையத்தில் இருந்தவங்கள்ட்ட உதவி கேட்கும்பொழுது அவங்க போக வேண்டிய விமானம் பறந்துட்டதாகவும் இனி அந்த விமானத்தில் போக முடியாது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லாம் அப்படி சொன்னோன்னே இவங்க ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ நம்மளால் பறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வேதனையில் வெளில வந்தவங்க அவங்களுக்கு தண்ணியாக அறியாமல் கண் கலங்கிடுச்சு. தன் கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்த டிக்கெட் துபாய் மாமா போடுறதுக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட நடக்க ஆரம்பித்தாங்க. நன்றி.